வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டிசம்பர் மந்த் வந்து நாங்கள் பாம்பே போயிருந்தோம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக. அப்போ பார்த்தோன்னா மதுரையிலேருந்து பாம்பே வரைக்கும் ஃப்ளைட்டில் தான் போயிருந்தோம். ஏர்போர்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ஜெஸ்வின் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே எங்கேன்னு ஓடிட்டே இருந்தாங்க. எப்போவும் பாம்பே போய் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு நாள் அவுட்டிங் போயிருந்தோம். அப்போ பார்த்தோன்னா பேண்ட்ரா ஓர்லி சீலிங் பார்த்தோம். அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரிட்ஜோட வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மும்பையில் பேண்ட்ரா மற்றும் ஓர்லி இந்த இரண்டு ஊர்களையும் கனெக்ட் பண்ணுறாப்புல தான் இந்த பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராஜீவ் காந்தி சீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேண்ட்ரா ஓர்லி சீலிங்கோட மொத்த லென்த் பார்த்தோன்னா 5.6 கிலோமீட்டர், ஹைட்டு 126 மீட்டர். இதை பார்த்தோன்னா நம்ம ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட இணைந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்தோன்னா சேஷாத்ரி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க தான் டிசைனராக இருந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோன்னா 2000ஆவது ஆண்டு ஆரம்பித்து 30 ஜூன் 2009ஆம் ஆண்டு தான் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு மேலே இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருக்கு. இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணிகிட்டே பாம்பேயோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். பார்த்தோன்னா கடலுக்கு மேலே இந்த பிரிட்ஜ் இருக்கிறதுனால கீழே கடலும் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் பல அழகு இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தா தெரியுது. இந்த பிரிட்ஜ் இல்லாமல் பேண்ட்ரா டு ஓர்லி போகணுன்னா பீக் டைமில் பார்த்தோன்னா 20லேருந்து 30 நிமிஷம் ஆகுமாம். ஆனால் இப்போ இந்த பிரிட்ஜ் வழியாக வெறும் 10 நிமிஷத்தில் பேண்ட்ரா டு ஓர்லி போயிடலாம். மொத்தத்தில் இந்த பேண்ட்ரா ஓர்லி சீலிங் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. அதோடு பார்த்தோன்னா ரொம்பவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாம்பே வரவங்க இந்த பேண்ட்ரா ஓர்லி சீலிங் பாருங்க. இரவு நேரத்தில் இந்த பிரிட்ஜ் இன்னும் பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குமா. ஸோ வாய்ப்புள்ளவங்க கண்டிப்பாக இரவு நேரத்திலும் இந்த பிரிட்ஜை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம ஜெரின் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் கைஸ், பாய்.